யாழ்ப்பாணத்தில் ஆதரவின்றி தெருவில் திரியும் நாய்களை பிடித்து வந்து அன்பு காட்டி வளர்க்கும் ஒரு குடும்பத்தின் கதை அடுத்து. நன்றியுணர்வுக்கு நாய்களைத்தான் உதாரணமாக காட்டி வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த நாய்களால் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான தீங்குகளும் இழைக்கப்படுகின்றன. உதாரணமாக வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்கள் பராமரிப்பின்றி வீதியோரங்களை திரிந்து வீதியால் போக்குவரத்து செய்கின்ற பயணிகளுக்கு நபர்களுக்கு கடிப்பதன் மூலம் பல்வேறு சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் மரணங்கள் கூட நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் இவ்வாறு வீதியோரங்களை சுற்றித் திரிகின்ற நாய்களை பிடித்து வந்து அதனை பராமரிக்கின்ற ஒரு குடும்பம் ஒன்று யாழ்ப்பாணம் சங்கரத்தை பகுதியில் வசித்து வருகின்றார்கள். ஆதரவின்றி தெருவில் திரியும் கட்டாக்காளி நாய்களை பிடித்து வந்து அந்த நாய்களை அன்புடன் பராமரிக்கும் குடும்பம் ஒன்று யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சங்கரத்தை பகுதியில் வசித்து வருகிறது. இவர்களிடம் இவ்வாறான சுமார் 30 நாய்கள் உள்ளன. கணவனும் மனைவியும் இணைந்து இப்பராமரிப்பினை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் தாம் வசிக்கும் வீட்டில் ஒரு அறையினை மாத்திரம் தங்களது பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு மிகுதி வீடு முழுவதையும் நாய்களுக்காக ஒதுக்கியுள்ளனர். அந்த குடும்ப பெண் ஆரம்பத்தில் தலவாக்கலை பகுதியில் இவ்வாறு ஆதரவின்றி தவித்த 2 நாய்க்குட்டிகளை வீட்டுக்கு எடுத்து வந்த நிலையில் கணவனும் மனைவியும் இணைந்து அந்த நாய்க்குட்டிகளை பராமரித்து வந்தனர். பின்னர் வீதிகளில் ஆதரவின்றி திரியும் நாய்க்குட்டிகளை எடுத்து வந்து வளர்க்க ஆரம்பித்தனர். 5 இருந்து 6 வருடமாக நாங்கள் இதை பராமரித்து கொண்டு வரோம். 2 நாய்க்குட்டிகளோட தொடங்கினது இப்போ 30 நாய்க்குட்டிகள் நிற்கிது. இப்படி இந்த நாய்களை பராமரிக்கணும்ன்ற எண்ணப்பாடு உங்களுக்குள்ள எப்படி வந்தது? ஆரம்ப கட்டமாக தலவாக்கலில் இருந்து கொண்டு வரப்பட்ட 2 நாய்க்குட்டிகளை நாங்கள் வளர்க்கும் போது அதில் ஏற்பட்ட அதீத அன்பும் அவையில் படும் பாடுகளையும் பார்த்து நாங்கள் வீதியில் இருக்கிற நாய்க்குட்டிகளை எடுத்து வளர்க்குறோம். அதற்காக நீங்கள் கேட்கக்கூடாதுமே வீதியில் நீங்கள் எடுத்து வளர்க்குறோன்னா குறைஞ்சிட்டாண்டா இல்லை, ஒரு மனிதன் முடியுமான வரையும் தான் செய்யலாம். அதனால் நான் என்னுடைய முடியும் வரையில் நான் நாய்களுக்காண்டி உழைத்து கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் இப்படி நாய்களை வளர்த்து கொண்டு வரைக்குள்ள உங்களோட அயலவர்கள் அல்லது மக்களுடைய பார்வைகள் மீது எப்படி இருக்குது? எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற சமூகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த சமூகத்தின் தோட்டப்பாட்டில் நாய்க்குட்டி விசேறுகள், ஒரு பைத்தியம், உழைக்க தெரியாத ஆக்கள், வாழ தெரியாத ஆக்கள் நினைக்கினா உண்மையும்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை சரிவர செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது கடவுளுக்கு கணக்கு கொடுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்கள் என்ன நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அதை பற்றி யாருமே உதவி செய்யாத வரையும் நாங்கள் எங்கள்கிட்ட என்னென்ன இருந்தாலும் எங்களோட கிட்னியை கூட விற்று செய்வோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்களும் என் மனைவியும் தான் பராமரித்து கொண்டு வரோம். வேறு யாருமே எங்கள்ட சொந்தக்கார கூட எங்கள்ட வீட்டை எட்டி பார்க்க மாட்டாங்க. மருத்துவத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடு எடுக்க போகிறனாலும் சரி, யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. எங்கள் கையே எங்கள் உதவிக்கின்ற மாதிரி நானும் என் மனைவியும் தான் இந்த நாய்க்குட்டியில் பார்த்து கொண்டு வரோம்.